இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தக்கூடிய நபரா, அதுவும் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில்? இந்த மாதிரி கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்கவே கூடாது. ஏன்னா இது ஒரு பிரபலமான ஒரு அப்ளிகேஷன். கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்துவீங்க. ஸோ அந்த நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இதில் ஒரு 4 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃபோனில் உங்கள் இன்ஸ்டாகிராமில் பயன்படுத்திருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். எந்த பகுதியிலையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணிடுவீங்க. என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் முதலாவது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, அதாவது ஹை டெஃபினேஷன் ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா ஈஸியாக இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைல் பிக்சரை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ பப்ளிக் ப்ரொஃபைல் பிக்சர் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். ப்ரைவேட் ப்ரொஃபைல் பிக்சராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. நண்பர்களே, ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு பிடிச்சமான ஃபோட்டோவை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. பொதுவாகவே இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபோட்டோவை ஷேர் பண்ணும்போது நிறைய விஷயங்களை எடிட் பண்ண சொல்லும். அந்த மாதிரி எடிட் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்சமான பகுதி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த எடிட் பண்ணாமல் எல்லா ஃபோட்டோவும் நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணணும், அதாவது அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம நண்பர்களுக்கு தெரியணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஈஸியாக உங்கள் ஃபோனோட கேலரியிலேருந்தும் உங்கள் ஃபோனோட கேமராலேருந்து எடுத்த ஃபோட்டோவை அப்படியே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதியை இந்த அப்ளிகேஷனை ஏற்படுத்துது. நண்பர்களே, இந்த வீடியோவில் மூணாவது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஏதாவது நீங்கள் டாப்பிக்கை பார்த்துருப்பீங்க, ஏதாவது போஸ்ட் பார்த்துருப்பீங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அந்த போஸ்ட்டை நம்ம எப்படி ரீபோஸ்ட் பண்ணுறது, அதுக்கு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்துறது மூலிமா உங்களால் உங்கள் இன்ஸ்டாகிராமில் உள்ள போஸ்ட்டை மறுபடியும் ரீபோஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு வசதியை இங்கே பார்க்கலாம். நண்பர்களே, நாலாவது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர், உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் உங்கள் நண்பர்களுக்கு வாய்ஸ் மெசேஜை ரெக்கார்ட் பண்ணி ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். என்ன நண்பர்களே, உங்களுடைய இன்ஸ்டாகிராமுக்கான 4 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில், அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே போல லைக் பண்ணுங்கள்.